தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய கலைமாமணி விருது திரு கே.சி. பாலு அவர்களுக்கு அறிவித்திருக்கக்கூடிய அந்த விருதுக்கு விசிகாவை சார்ந்த வன்னியரசு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். இது அந்த இயக்கத்தினுடைய குரலா இல்ல இந்த தனி மனிதனுடைய குரலாங்கிறது தான் இங்க கேள்விக்குரிய. ஒருவேளை அது அந்த இயக்கத்தினுடைய குரலாக இருந்தால் அது மிகப்பெரிய பாதிப்பை இந்த கொங்கு மண்டலத்தில் உண்டாக்கும். அதுல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் அப்படி வன்னியரசு அவர்கள் என்றால், இந்த வள்ளி கும்மியை தடை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறார். இந்த வள்ளி கும்மியை கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் மட்டுமல்ல, இங்கு வாழக்கூடிய வேட்டுக்கவுண்டர் சமூகமும் கொங்கு நாடார் சமூகங்களும் அதே போலவே செங்குந்தர் சமூகங்களும் அவர்களுக்கான தனி ஆசிரியர்களை நியமித்து அவர்கள் எல்லாம் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகமாக இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் இருப்பதால் இந்த சமூகம் மட்டுமே ஆடும் கலையாக பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த கலையை மீட்டெடுத்ததில் திரு கே.சி. பாலு அவர்களுக்கு பெரும் பங்களிப்பு உண்டு. அதை மட்டும் மறுத்து விடவே முடியாது. அவருடைய உழைப்பு அளப்பரியது. கிராமம் கிராமமாக சென்று பெருஞ்சலங்கை ஆட்டத்தையும் இந்த வள்ளி கும்மியையும் மக்களிடையே கொண்டு சென்றதில் திரு கே.சி. பாலு அவர்களுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பு.